தைராய்டு. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேட்டோம்னா கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்குது, உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே வருது, உடல் சோர்வு ஏற்படுது, திடீர்னு பசிக்குது, திடீர்னு பசிக்காமல் இருக்குது. இந்த உடல் சோர்வுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போது இந்த தைராய்டை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த தைராய்டு ஹார்மோனை நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2 விஷயம் மேஜராக காலையில் எந்திரிச்சோடனே உடல் சோர்வுக்கு காரணமாக இருக்குது பெரும்பாலும். சரிங்க, இந்த உடல் சோர்வு நீங்குவதற்கு, அந்த வாதம் குறையிறதுக்கும் தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவாகவே வாதம் நம்ம உடலில் குறையணும்னா நீங்கள் எண்ணெய் குளியல் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய, அதாவது உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதில் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, இந்த உடல் சோர்வு நமக்கு நார்மலாக நீங்குவதற்கு, இந்த வாதம் சமநிலையில் வர்றதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறையை பார்க்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் குளியல்.